ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரமணன் ஜெயராணி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஆரி ஒர்க் பண்ண ஒரு சாரி ப்ளவுஸுக்கு எப்படி ஒரு அழகான டசல்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருக்கிற சாரி ப்ளவுஸுக்கு என்ன மாதிரி டசல்ஸ் செய்தால் வடிவாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் அதை முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்திருக்கிறேன். ஒரே அளவில் 4 வட்டம் கீறி இருக்கிறேன். அதோட டியூலிப்ஸ் பிராண்டின் 14ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன். கோல்ட் கலர் த்ரெட், மற்றது இந்த மாதிரி ஸ்டோன், அடுத்தது ஃபெவிக்ரீன் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கிறேன். 4 ரவுண்டுலையுமே நடுவுக்குள்ளே இந்த ஸ்டோனை நான் ஸ்டிக் பண்ணிக்கொள்கிறேன். இது காயும் வரைக்கும் வச்சுட்டு தான் நான் செய்ய தொடங்க போகிறேன். க்ளூ நல்லா காஞ்சதும் 2 செய்திருக்கிறேன். இதில் 4 ஒரே மாதிரி செய்திருக்கிறதுக்கு ரீசன் 2 பக்கமும் இந்த டிசைன் வரணுமன்றதுக்காக ஒரே மாதிரி 4 செய்திருக்கிறேன். சுகர் பீட்ஸ், மற்றது கட் பீட்ஸ், மிரர் மாதிரி இருக்கிற கட் பீட்ஸ் கொஞ்சம், மற்றது இந்த பீட்ஸில் 2 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ஒரு பீட்2சி அண்ட் டயல் ஜி பிராண்டின் கோல்ட் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்திருக்கிறேன்னு பாருங்க. சுகர் பீட்ஸை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் காய வச்சு ஒட்டி வச்சிருக்கிற ஸ்டோனை சுற்றி முதலாவது ஒர்க் பண்ண போகிறேன். அடுத்ததாக கட் பீட்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். அதையும் பீட்2சியில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு 2 கலட்டி ஃபுல்லாகவே செய்ய போகிறேன். இதை நீங்கள் ஒன்றொண்டாவும் செய்யலாம், இல்லைண்டா 2 பீட்டாகவும் கலட்டி செய்யலாம். திருப்பவும் சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதில் வேறு ஏதாவது பீட்ஸ் போடுறேன். இதோட கட் பீட்ஸில் ஒரு மிரர் மாதிரி இருக்கிற இது நல்ல வடிவான ஒரு பீட்ஸ், எனக்கு நிறைய பிடிச்ச ஒரு பீட்ஸ் தான் இது. இதால் சுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ரவுண்ட் சுற்றி வர போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாகவும் சுற்றி வர சுகர் பீட்ஸால் போட்டிருக்கிறேன். சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணித்தான் இதில் நிறைய டிசைன் செய்திருக்கிறேன். கூடுதலாக ஆரி ஒர்க்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது சுகர் பீட்ஸ் தான்.
லாஸ்ட்டாக வந்து த்ரெட் ஊசியை யூஸ் பண்ணி சுற்றி வர ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போடுறேன். நார்மலாக நாங்கள் ஒரு டிசைன் வந்து செய்து முடிக்கல செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிப்போம். இதில் வந்து நாங்கள் டசில்ஸுக்கு இதை ஒர்க் பண்ணியிருக்கிறதால சுற்றி வர 3 தடவை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒருக்கா பண்ணால் வந்து நார்மலாக இருக்கும். 3 தடவை பண்ணுறது என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த டசில்ஸை வந்து கட் பண்ணி அதை பிறகு தைச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க போகிறோம். அதால் சுற்றி வர 3 தடவை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களை மாதிரி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று சொன்னால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் மேக்கப் வீடியோஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அதுக்கு வந்து ஆர்ஜே பியூட்டி கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு நியூ யூடியூப் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.